அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 12/4/2026 வெண்பா அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் நடக்குது. அந்த டெஸ்ட்டில் 8th தமிழ் கொடுத்துருக்கோம். அந்த 8th தமிழில் வாணிதாசன் நூல்வெளி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இவர் இருப்பார், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இதை தவிர்த்து இந்த நூல்வெளியில் கொடுத்ததை தவிர்த்து எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் சொல்லுவேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாணிதாசனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 1915 to 1974. நூல்வெளியில கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுங்க. இவருடைய ஊர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லியனூர். இந்த ஒரு வில்லியனூர். சரி, இப்போ மேல பாருங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அழைக்கப்படுகிறார். ஏன் வேர்ட்ஸ்வொர்த் அழைக்கப்படுகிறார்னா, ஆங்கில கவிஞரான வேர்ட்ஸ்வொர்த் காடு, மலை, இயற்கை, ஆறு இந்த மாதிரி அவருடைய பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி வாணிதாசனும் இயற்கையை பற்றி அதிகமாக படிக்கிறதுனால தமிழகத்தில் வேர்ட்ஸ்வொர்த்னா புகழப்படுகிறார். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசல் தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய பாரதிதாசனுடைய மாணவர், பாரதிதாசனுடைய பட்டறை, அவருடைய பட்டறை சொல்லுவாங்க. அவருடைய சிறந்த மாணவர் இந்த வாணிதாசன். இவர் தெரிஞ்ச மொழிகள் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழியில் அவர் வல்லவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர் மணி என அழைக்கப்படுகிறார். இவருக்கு பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது கொடுத்துருப்பாங்க. ஏன் செவாலியர் விருது கொடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ் பிரெஞ்சு அகர முதலிய உருவாக்கியிருப்பாரு. என்னது? தமிழ் பிரெஞ்சுடைய அகர முதலிய உருவாக்கியிருப்பாரு. இதை சிறப்பிக்கும் விதமாக தான் பிரெஞ்சுடைய குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் விருது கொடுத்திருப்பாங்க. இவருடைய முக்கியமான நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். அதுபோல் இவருடைய முக்கியமான ஒரு நூல் இருக்கு, பொங்கர் பரிசு. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், பொங்கர் பரிசு. இதை நோட் பண்ணி வச்சு.